மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் குழம்பு தாளிச்சு விட்டாச்சு. நீங்க பிள்ளைகளுக்கு ஜூஸை போட்டு கொடுக்க வேண்டியதுதான். இந்த பழத்தை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சு இப்போ எவ்வளவு நேரம் ஆகி போச்சு? 1 மணி நேரத்துக்கு மேல ஆகி போச்சு. இன்னும் விறுவிறுவிறுந்தே இருக்கு. முந்தையெல்லாம் பழத்தை புழிஞ்சோம்னா சாறு அப்படியே கொடகொடன்னு கொட்டும். இப்போ வெறும் சதவே இருக்கு. புழிஞ்சோம்னா சாரே வர மாட்டேங்குது. இப்போ எங்க பூரா ஹைபிரிட் பழத்துக்களை கொண்டு வந்து விட்டாங்க. எல்லாம் அதுவே விற்கிது. எங்க பார்த்தாலும் எங்க நாட்டு பழங்கள்லாம் கிடைக்கிது. மாதுளம் பழத்துல இருந்து எல்லா பழமும் ஹைபிரிட் தான். அப்புறம் எங்கிட்ட நல்லா இருக்கும். தோல் லேசா இருக்கும். முந்தையெல்லாம் ஆரஞ்சு சாத்துக்குடிகளுக்கெல்லாம் இப்போ பாரு எப்படி இருக்குன்னு அப்படியே விரி போய். அதனால சாரே வர மாட்டேங்குது. வேற என்ன செய்ய? இதையை விட்டா வேற வழி இல்லை. எனக்கு செயற்கை வாங்கி திங்கிற பொருளுக்கு இந்த பழமா பரவாயில்லன்னு சொல்லி அதைத்தான் பிள்ளைகளுக்கு போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த ஜூஸை கூட போட்டு குடிக்கவும் மாட்டேங்குதுங்க அந்த பிள்ளைகளும். நம்ம போட்டு கொண்டு போய் கொடுத்தாதே குடிக்குதுங்க. ஒரு உடம்பு முடியல, ஒரு தலைவலி காய்ச்சல் படுத்துக்கிட்டா கூட ஒரு நாள் ஜூஸை போட்டு குடிச்சோம் வச்சோம். பக்கத்துல இருக்க பிள்ளைய மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லதுகளுக்கு. என்ன செஞ்சுட்டு இருக்க? வாங்க பாட்டி, இந்த ஜூஸ் ஓட்டுருக்கேன். குழம்பு தாளிச்சு விட்டேன். இப்பதான் தாளிச்சு விட்டு இந்த பிள்ளைகளுக்கு ஜூஸ் கொடுக்கலாம்னு புளிஞ்சுக்கிருக்கேன். உன் கடமையில இருந்து தவற மாட்டேங்கிற. கரெக்டா உன் வேலையை செஞ்சிடுற. அப்புறம் என்ன செய்யறது? நம்ம வேலையை நம்ம தானே செஞ்சாகணும். அப்புறம் என்ன உன் குழந்தை மண்டாட்டி ஊருக்கு போனவ பழைய வடிக்கும் டேராவை போட்டு அவள இருக்க ஆத்தா வீட்டுல மகராசி ஒரு 10 நாள் வேலை செஞ்சா. அதுக்குள்ளே அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. பொட்டியை கட்டிக்கிட்டு கிளம்பிட்டா உங்க அம்மா வீட்டுக்கு. அவெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டா, குடும்பத்துக்கு ஆக மாட்டா. நீ வேற சும்மா நடிப்பு நடிச்சு தெரிஞ்சவ. அப்படிலாம் வேலை செஞ்சு ஒரு 10 நாள் வேலை செஞ்சவன மாமியா மயங்கிரும். மயங்கி கொத்திச்சாலியை கையில கொடுத்துருமுண்டு அப்படி நடிச்சுட்டு இருப்பா. நடக்காதுன்னு சொல்லி மூட்டையை கட்டிட்டு கிளம்பிட்டா அவள. என்ன கழுதியோ யார் மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு என்ன தெரியுது வாட்டி. ஆமா, அப்புறம் அவன் மூஞ்சியெல்லாம் பார்த்தா வீட்டுல குடும்பத்துல வேலை செய்யற மாதிரியா தெரியவா? மோச பிடிக்கிறவனாயி மூஞ்சியை பார்த்தா தெரியாது. அவெல்லாம் ஏமாத்துக்காரி. சும்மா எல்லாத்தையும் கைக்குள்ள ஓட்டுக்கிட்டு சொத்தாமலான்னு பார்த்துருப்பா. வேலை நடக்கலன்னு கிளம்பிட்டா. அப்புறம் என்ன நீங்க இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? குளிச்சு துணிமணி மாத்துங்க, கிளம்பணும்ல. நான் குளிச்சு துணிமணி மாத்தானே வந்திருக்கேன். அப்படியா? ரெடி ஆயிட்டீங்களா? சரி சரி, நான் கவனிக்கல. காலையில இந்த சேலையை கட்டிருந்தீங்கன்னு நினைச்சேன். அப்படியா? ஒரு சேலை சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. இப்படி டெய்லி ஒரு சேலையை கட்டினா கேட்க மாட்டேங்கிறேன். அந்த புழுக்கார சேலையே கட்டிக்கிட்டு கிடக்க. இப்ப கட்டணும் தானே, அழகா இருக்குல்ல? கட்டலாம் பாட்டி. வீட்டுல இருக்கும்போது நல்ல சேலை கட்டி என்ன செய்ய போறோம்? நம்ம அதனால அடுப்புலயே வேலை சரியா போகுது. சோறாக்கவும் ஜாராக்கவும். அதுக்கு நல்ல துணியை கட்டிட்டு வேலையை செய்ய முடியாது. எனக்கெல்லாம் பழைய சேலை கட்டினா நல்ல வேலை செய்ய பிடிக்கும். இந்த கொஞ்சம் புது சேலையும் நல்ல சேலை கட்டணும்னு வச்சுக்கீங்களேன், ஒரு வேலையும் செய்ய தோணாது. அப்படியே எங்கேயும் விசேஷத்துக்கு போயிட்டு வந்தா கூட போயிட்டு வந்து அந்த சேலை கழட்டி வச்சுட்டு மறு வேலையை பார்ப்பேன். அது வரைக்கும் அடுப்புலயே வர மாட்டேன். நானும் அப்படித்தான் இருந்தேன் உன் வயசுல எல்லாம். அப்புறம் மடிச்சு வச்சு சேலை வர இதுவே போகுது. கட்டு அப்படி கிழிஞ்சு போகுது. அது என்ன செய்ய? மடிச்சு வச்சாலும் அந்த சேலை உழைக்கிற ஆளுக்கு உழைக்கும், கட்டுனாலும் அப்படி காலத்துக்கு உழைக்கும். அதனாலதான் பார்த்தேன் ஒரு வயசுக்கு அப்புறம் அப்படி கட்டு கழுதிய சும்மா புதுசாவே மடிச்சு வச்சு அனுபவிக்காம வைக்க இத்து போறதுக்கு கட்டி அங்க கிழிஞ்சு வர ஒரு நிம்மதி. கட்டாம கிழிஞ்சு போச்சுன்னா மனசுக்கு வருத்தமா இருக்கும்ல. அதை சொல்லுங்க. நானும் கட்டணும். எங்க வீட்டுக்கார அப்படின்னு சொல்லுவாரு, டெய்லி ஒரு சேலையா கட்டு, நல்ல சேலையா கட்டு எங்க மாண்டு. எனக்கு நம்ம தோட்டத்து வேலைக்கு போவோம். இப்பதான் தோட்டத்துலாம் போறது இல்ல. இந்த பிள்ளைய மாசமா இருக்கவும் இல்லைன்னா முன்னெல்லாம் டெய்லி தோட்டத்துக்கு போவேன். அந்த நம்ம மண் காட்டுக்குள்ள போறதுக்கு நல்ல சேலை கட்டிட்டு போக முடியுமா? சரி சரி, இப்ப யாரா கிளம்புறோம்? எல்லாருமே கிளம்புறோமா? ஆமா, எல்லாருமே கிளம்பணும். ராசவாண்டி அவர் எங்க வீட்டுக்காரு, அப்புறம் அத்தை சரசு இவங்கெல்லாம் வந்து கல்யாணத்தன்னைக்கு வருவாங்க. நம்மளாம் இன்னைக்கு கிளம்புவோம். நீங்க, நானு, மேகா, பரமு, புஷ்பா எல்லாரும் கிளம்பிடுவோம். சரி சரி, பூஜா இன்னைக்கு வந்துடுறேன் இருக்கா. அநேகமா நம்ம போறதுல வந்துட்டானா அவளையும் கூட்டிட்டு போயிருவோம். லேட் ஆயிடுச்சுன்னா அவங்க அம்மாவோட வரட்டும். அப்படியா? அப்ப வரட்டும், சேர்த்து கூட்டு போயிருவோம் நம்ம கூடவும். சரி, அதுவும் நல்லது. அந்த நம்ம கூட வந்து ஜாலியா வருவா. அவங்க ஆத்தா ஒரு ரூம் நான் கொட்டா பேசவே மாட்டா. நம்ம கூட கலவரம் பேசிட்டு வருவா. பாவ ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளை வர்றா. நம்ம கூட கூட்டிட்டு போவோம். சூசன் எடுத்துச்சுமா நானே? எடுத்துங்க பாட்டி. என்ன குழம்பு எங்க மணிக்கு? இன்னைக்கு சாம்பார் தான் வச்சிருக்கேன் பாட்டி. கல்யாணத்துக்கு போகணும் நம்ம. இன்னைக்கு கவுச்சிலாம் சாப்பிட்டு கல்யாணத்துக்கு போனா நல்லா இருக்காதுல்ல. அதனால சாம்பார் தான் வச்சிருக்கேன். ரசம் வச்சு முட்டைக்கோசு வச்சிருக்கேன். சரி சரி, நீ சாம்பார் வச்சாலே கறி குழம்பு மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும். சரி பாட்டி, நீ குடிச்சிட்டு இருங்க. நான் போய் புஷ்பாவுக்கும் பரமுக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு வரேன். சரி சரி, கொடுத்துட்டு வா பாட்டி. குழம்பு வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் காய் வந்து நீங்க கொஞ்சம் சிம்ல ஓட்டு விட்டுருங்க. நான் வந்து தாளிச்சு விட்டுக்கிறேன். ஓகே ஓகே. ஒரு ஊரில் அழகி உருவாய் ஒருத்தி இருந்தாளா, அழகுக்கு இலக்கணம் விழுதே அவளும் பிறந்தாளா. நம்ம தான் இன்னைக்கு சூப்பரா இருப்போம்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷனுக்கு போறதுலேயும் நல்லா தான் இருக்கு. ஏதோ ஒன்று குறையா இருக்கு, என்னன்னு தெரியல. கண்ணாடி கிட்ட போய் பார்ப்போமா? எல்லாம் சரியா தானே இருக்கு. அப்புறம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்கு. திருஷ்டி போட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன். அதான் குறையா இருக்கு போல. சும்மாவா? மாப்பிள்ளையோட தங்கச்சி இல்லை நானு, நாத்தனார்ல. நாத்தனார்னால கெத்து தானே. இத்தனை நாள் எனக்கு 2 நாத்தனார் இருந்துக்கிட்டு ஓர சீன் போட்டாளுங்க. இப்போ நானும் ஒரு நாத்தனாராக போறேன். எனக்கும் எல்லாரும் பயப்படணும், மரியாதை கொடுக்கணும்ல. அது மட்டுமா? டெலிவரி ஆகட்டும். இந்த புஷ்பா யாருன்னு காட்டுற எல்லாத்துக்கும்
நான் நினைச்ச மாதிரியே தண்ணி கொடுத்தன போயிட்டு என் புருஷனை என் கைக்குள்ளேயே வச்சுக்கிறணும். இந்த ஆள் என்னன்னா அம்மா பச்சை கேட்டுக்கிட்டு சும்மா எது கேட்டாலும் ஆமாட்ட கேட்கணும் ஆமாட்ட கேட்கணும் ஆமாட்ட கேட்கணும் தேஞ்சு போன டேப்பு கடை மாதிரி உயிரை வாங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு தங்கச்சில மாதிரி ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு கொஞ்சமாவது என் பேச்சு கேட்கிறாரா இந்த ஆளு? என்ன மனுஷன் இவன்? எல்லாரும் புஷ்பா 2 படம் தான் பார்த்துருப்பாங்க. ஆனா இந்த புஷ்பாவோட இன்னொரு முகத்தை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆஃப்டர் டெலிவரி பார்ப்பாங்க. பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே ரெண்டே கண்ணா, கண்ணல்ல காவியம் மறிநொடிதான் என்னை பார்த்தாய், பலயுகமாய் தோன்ற வைத்தாய், பனிக்கடலாய் நீயும் வந்தாய், பார்க்கடலாய் நெஞ்சில் நின்றாய், பிரம்மன் செய்த ஓவியம் உன்னில் தெரிகிறது, உன்னை பார்க்கும் போதுதான் மொழிகள் நினைக்கிறது. ஏங்க நீங்களா எப்ப வந்தீங்க? இப்பதான் சொல்ல வந்தேன். என் அழகு தேவதையை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னால நம்பவே முடியலங்க. இந்நேரம் நீங்க காட்டுல களை வெட்டிக்கிருப்பீங்கன்னு நினைச்சேன். திடீர்னு வந்து அது ரசனையா பாட்டெல்லாம் பாடுறீங்க. ஏன் என் செல்லக்குட்டியை பார்க்கறதுக்கு நான் வரக்கூடாதா? ஏன் அழகு தேவதையை பாடக்கூடாதா? போங்க, நீங்க இப்படிலாம் இருக்குன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இவ்வளவு சீக்கிரம் நீங்க மாறுவீங்கன்னு நினைக்கவே இல்லைங்க. மாற்றம் ஒண்ணுதாம்மா நிரந்தரம். வர வர நீங்க விஞ்ஞானி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாம் மாயை, எல்லாம் விஞ்ஞானம். எங்க காணவர? அப்ப இன்ன வரைக்கும் நம்ம கண்டது கனவா? அதான பார்த்தேன். இவர் வேற வந்து அது இவ்வளவு அழகா நம்மள வர்ணிச்சு பாடுறாராக்குன்னு நினைச்சேன். கனவாத்தையும் போகும் போல வாழ்க்கை. எது எப்படியோ இப்ப இந்த மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவா கனவாச்சு வருதே. ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி கனவு கூட வராது. சீக்கிரமே இந்த கனவெல்லாம் நினைவாக்கணும். புஷ்பா இந்தாமா ஜூஸ் குடிமா. இவங்க வேற இப்பதான் ஒரு நல்ல கனவு கண்டேன். அதுங்களையும் ஜூஸை குடி காப்பியை குடி பாலை குடிக்கணும் சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு. இதுக்கு வந்து தண்ணி கொடுத்தனும் போயிடணும். போனா எந்த தொந்தரவும் இருக்காது. என்னம்மா ஏதாச்சும் சொன்னியா? ஒன்றும் இல்லைங்க. வெளியில கிளம்புறப்ப ஜூஸ் குடிச்சுன்னா வாமிட் வர மாதிரி இருக்கும். அதுக்காக தான். அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா. அதுக்காண்டி தான் ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த புளிப்பா இருக்குல்ல கொஞ்சம் வாமிட் வராமல் நல்லா இருக்கும். கொஞ்சம் குடி. சரிங்க. நல்லா இருக்குமா அந்த சேலை? சூப்பரா இருக்கு. இது அன்னைக்கு இதுக்கு எடுத்துட்டு வந்தோம்ல பொங்கலுக்கு, அந்த சேலையா? இல்லைங்க, இது எங்க அம்மா எடுத்துட்டு வந்தது. அப்படியா? சரி சரி. நம்மளுக்கு ஒரு மஞ்சள் எடுத்து வந்தோம்ல, அது அந்த சேலையாக்குமே நினைச்சேன். கொஞ்சம் அழகான படம் கட்டிட்டா போதும். எல்லாம் இவங்க தான் எடுத்து கொடுத்தாங்கன்னு நினப்பு. சரிம்மா அந்த டேபிள்ல வைக்கிறேன். ரெடி ஆயிட்டு குடி. சரிங்க. மருமக எல்லாமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஆனா எது உனக்கு குறையா இருக்கு? ஏமா பூ வைக்கவே இல்லம்மா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பூ கொஞ்சம் வைக்கணும்ல. ஐயோ ஆமாத்த, அதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு. கரெக்ட், பூ வைக்க மறந்துட்டேன். அத்த பூ இருக்காத்த? ஃப்ரிட்ஜில் கட்டி வச்சிருக்கீங்களா? ஆமாம்மா, நான் தான் கல்யாணத்துக்கு போறதுக்கு நிறைய பூ வாங்கி கட்டி வச்சிருக்கேன்ல. இல்ல அத்தை எடுத்துட்டு வரேன். இந்த பாரம்பு கொண்டு போய் ஜூஸை கொடுத்துட்டு பறையில் எடுத்துட்டு வரேன். ரெடி ஆயிரு. நகையில எல்லாம் நகை எடுத்து போட்டுக்க. சரிங்க. எங்க நகை எடுத்து எங்களுக்கு போட தெரியாதாக்கும். அப்படியே பெருசா சொல்ல வந்துட்டாங்க. என்ன புஷ்பாவோட பேச்சு இப்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல என்னங்க இருந்தது நல்ல ஒரு மாதிரி சிரிச்சு நல்ல பாசமா பேசும். இப்பெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி 3வது ஆள்கிட்ட பேசுற மாதிரியே பேசுது. சரி மாசமா இருக்குல்ல, அதுக்கும் டென்ஷன் இருக்கும்ல. எப்பயுமே மாசமா இருக்க பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனு பதட்டம் எல்லாமே இருக்கத்தையும் செய்யும். அது யார்கிட்ட காட்டுங்க? புருஷன்கிட்ட காட்டுங்க. புருஷன் தான் கூடிய இருக்க மாட்டேன்றியான். அந்த மண்டல் பையன் தொடக்கே போயிட்டேன் பொழுது நிற்கும். இவன் தனி கொடுத்தன வச்சாதே உருப்படி ஆவியான். அது வரைக்கும் ஒன்றும் ஆக மாட்டேன். அப்புறம் அந்த டென்ஷன் யார்கிட்ட காட்டும்? நம்மகிட்ட தான் காட்டும். பிள்ளை அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குடி தங்க. உனக்கு என்ன இந்த ட்ரெஸ் கூட நல்லாத்தே இருக்கும். இன்னும் 2-3 ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்க அம்மா. கல்யாணத்துக்கு போடுறதுக்கு, அப்புறம் ரிசப்ஷனுக்கு போடுறதுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து வச்சிருக்காங்க. அப்படியா? நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. உங்க ஆத்தா என்ன ஐடியா ஆகிருக்கா? வாப்பத்தா தெரியல. நானும் ரெடி ஆகி எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது. இன்னும் அம்மாவை காணா. ராணி நேரம் ஆகிருக்குடி. வாடியே வாமா, நேரம் ஆகிருக்கு. நம்மளை விட்டுட்டு போயிட போறாங்க. அவசரப்படாதீங்க. ஒரு விசேஷத்துக்கு போறப்ப நல்ல சேலை கட்டிட்டு வருவாங்க. ஆமா, இவ சீமையில நல்ல சேலை கட்டுறா. எந்த சேலை கட்டினா அந்த முக்காடை போட்டுட்டே வர போற. அதுக்கு எந்த சேலை கட்டினா என்ன? நான் என்ன செய்யறது? எனக்கு அப்படித்தான் கொடுத்துருக்காங்க. முக்காடு முடியுமாவா தெரியணும்னு. நான் என்ன செய்ய முடியும்? சரி என்னால மாத்திக்கார வேணாமா? இருந்து வந்துடுறேன். அப்படித்தான். அப்பா வரலையா கல்யாணத்துக்கு? உங்க அப்பையும் கல்யாணத்துக்கு வருவியா? இன்னைக்கு வந்தாங்க. என்ன செய்ய போறியா? வந்துட்டேன். அதுங்கூடயும் அப்பத்தாலும் பேத்தியும் பறந்துகிட்டே இருக்கீங்க. நல்லா இருக்கா சேலை? நல்லாத்தே இருக்கு. சூப்பரா. கல்யாணம் உனக்கா அந்த சின்ன பொண்ணுக்கான்னு தெரியல. நீ தான் கல்யாணம் பொண்ணு மாதிரி அலப்பறை பண்ணிட்டு இருக்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு விஷயத்துக்கு போறப்பதான் நல்லது நீ கட்டிட்டு போக முடியும். வீட்டுல இருக்கப்பெல்லாம் கட்டிட்டா இருக்கும். மடிப்பை நல்லா வச்சிருக்கேன்னா அப்ப இதை எடுத்து விடுக்கல. ஏம்மா நல்லா தாமா வச்சிருக்க. வாமா போலாம். லேட் ஆகிருக்குமா. நம்மளை விட்டு போயிடுவாங்கம்மா. சரி கிளம்புங்க. இங்கே நேரம் ஆகிருக்கீங்க. வாங்க. நான் வீட்டை சொல்லிட்டியா? வீட்டை பூட்டிட்டு சாவி வச்சுட்டு போறேன்ட்டு. சொல்லிட்டேன். காலையிலே சொல்லி விட்டேன். நான் வந்து தேடிக்கிருப்பாப்ல. பேக்கெல்லாம் எங்கடி போய் எடுத்து வச்சதெல்லாம் காணா? ஏம்மா பேக்கெல்லாம் எடுத்து வெளியில வச்சுட்டேம்மா. வாங்கம்மா. நாம அப்பளம் காய வைக்கிற நேரத்துக்கு வெயிலே அடிக்காது. வெயில் கொஞ்சமாவது அடிக்குதுன்னு பாரு. அப்படியே நினைச்சு பார்த்து கொஞ்சம் அடிக்குது. அப்புறம் அப்படியே மூடம் போட்டுது. என்னம்மா நீ அப்பளம் காய வச்சுருக்கீங்களா?
ஆமாண்டி அம்மா, எங்க வெயிலே அடிக்க மாட்டேன்றது, மோடமாவே இருக்கு. சரி அதான் கொஞ்சம் காத்தாட்டமா இருக்கட்டேன்னு சொல்லி எடுத்து வெளியில வச்சுட்டு இருக்கேன். சரி மாமி, பாத்துக்கங்க 2 நாள் வீட்டை. நாங்க கல்யாணத்துக்கு கிளம்புறோம் எல்லாரும். எங்க வீட்டுக்காரர் இருப்பாரு, அவர் மட்டும் கல்யாணத்துக்கு வருவாரு. நாங்கெல்லாம் அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வருவோம். 2 நாள் 3 நாள் ஆகி போயிடும். கொஞ்சம் பாத்துக்கங்க. அப்படியா, இன்னைக்கு கிளம்புறீங்களா? எனக்கு கூட சொல்லியிருந்தேன் அங்கம்மா வர சொல்லி. நான் எங்கடி வர்றது? கோயிலுக்கு நான் வந்து பொங்கல்லாம் செய்து கொடுக்கணும், வைக்கணும். நானும் வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார் மாமா, அவர் ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீயும் ஊருக்கு போற, இத்தனை நாள் ஏதோ நீ ஒத்தாசையா இருந்த. இப்போ நானே தான் எல்லாம் பார்க்கணும். கல்யாணத்தன்னைக்கு தான் முயற்சி பண்றேன் வர்றதுக்கு. அதுல என்னங்க, அவருக்கு நல்லா பொங்கல்லாம் போட தெரியும், நல்லா போடுறாருல. நம்மளை காட்டி அவர் நல்லா போடுறாரு. ஒரு 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாரா? நீங்களும் வர வேண்டியதானே? அவரா அதை நல்லா தான் பண்ணுவாரு, என்னோட சூப்பரா பண்ணுவாரு. வயசாயிடுச்சுலங்க, அவர் பாவம் என்ன பண்ண முடியும், தனியா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க முடியாது. நாளைக்கு உடம்புக்கு முடியும்னு படுத்தா என்ன பண்றது சொல்லுங்க, அதுவும் நமக்கு கஷ்டம் தானே. என்னங்க மாமி, 2 நாள்ல பாவத்துக்கு என்ன உடம்பு முடியாம இருப்போது? மாமா நல்லா யூத்தா இருக்காரு, அப்படி பார்த்தா நல்ல சுறுசுறுப்பா வேலை செய்யறாரு. எந்த வீட்டுக்காரெல்லாம் பாருங்க, இப்பயும் வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டாரு. அவரெல்லாம் கம்பேர் பண்றப்ப மாமாலாம் எவ்வளவோ சூப்பர். அதுக்கு இல்லடிமா, இன்னைக்கு பூமாரி வேற வர்றா ஊர்ல இருந்து, லீவாமா அவளுக்கு. அவ வேற வர்றா. அவ வர நேரம் ஏதாவது நான் சாப்பாடு கீப்பாடு செஞ்சு வைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் சரி அவ வரட்டும் மீன் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் பாக்குறேன், முடிஞ்ச அளவுக்கு கல்யாணத்துக்கு வந்துடுறேன். பூமாரிக்கா வராங்களா? ஜாலி ஜாலி. எனக்கு வேற எக்ஸாம் லீவ்லாம் விட்டுட்டாங்க. பூமாரிக்கா வந்தாங்கன்னா ஜாலியா விளையாடிட்டு இருக்கலாம். ஊர்ல ஒரு பிள்ளை வந்துடக்கூடாது, பூராத்தி இவ்வளவு விளையாட கூப்பிட்டே தான் இருப்பாங்க. சரிடி செல்லாம், சரி அதுல என்ன இருக்கு, அக்கா வரும், நீ அக்கா விளையாடுங்க. சரிம்மா பாத்துக்கங்க. அவனுக்கு ஒரு நேரம் எதுவும் சாப்பாடு கீப்பாடு கொடுங்க என் மகனுக்கு, இல்லைன்னா கடையிலே வாங்கி தின்னு கிடைக்கும். சரிங்கம்மா சரிங்கம்மா, அதுல என்ன இருக்கு. நான் சாமிக்கு பிரசாதம் பண்றேன்ல, காலையில கொஞ்சம் கொடுத்துறேன். மத்தியானம் வேணா வீட்டுல சமைக்கிறப்ப சாப்பாடு கொஞ்சம் கொடுத்துறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அதெல்லாம் பயப்படாதீங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. ஏன்னா வண்டியில போறீங்களா எப்படி, எல்லாம் தனித்தனியா போற மாதிரியா? இல்ல மாமி, வேன் பிடிச்சிருக்காங்க, எல்லாரும் வேன்ல தான் போறோம். அவ தங்கம்மா வீடு பக்கம் தானே, அதுக்கு வேன் எல்லாம் பிடிச்சிருக்காங்க. பக்கம் தான் மாமி, எப்படி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போனா ஒரு செலவு ஆதாரம் செய்யும். இத்தனை பேருக்கு விட்டு ஆட்டோ பிடிக்கணும். இந்த ஆட்டோவில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம தெருவுக்கு கூட்டு வரதுக்கு 50 ரூபா இருக்கிறாங்க. அங்க ஒண்ணுனா ஒரு எத்தனை பேர் ஒண்ணுனா ஒரு ஆட்டோவுக்கு 100 ரூபா 200 ரூபா எப்படித்தே இருந்தாலும் அது வேணும்னா மொத்தமா போய் இறங்கிடலாம்ல. கம்மியான வாடகை தானே பக்கத்துல வரதுக்கு. அதை சொல்லுங்க, அதுவும் கரெக்ட் தான். என்ன ராணி, சேலையெல்லாம் பயங்கரமா இருக்கே. இந்த சேலையெல்லாம் கட்டி நான் பார்த்ததே இல்லை. எங்க மாமி, எங்கேயாவது விசேஷத்துக்கு போனா தானே கட்ட முடியும். வீட்டுல இருக்கும்போது கட்டிட்டு என்ன செய்யறது? இன்னும் நிறைய வச்சிருக்கேன் புடவையெல்லாம், நல்ல காஸ்ட்லியான புடவை தான் வச்சிருப்பேன். ஆனாலும் கட்டிக்கிற மாட்டேன். ஒவ்வொருத்தர் மாதிரி சும்மா ஒரு 4-5 புடவை வச்சுக்கிட்டு பெருசா அப்படியே பந்தா பண்ணுவாங்கன்னா அப்படிலாம் இல்ல. இன்னும் நிறைய ஒரு பீரோ ஃபுல்லா வச்சிருக்கேன். ஆனாலும் கட்ட மாட்டேன். ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போனா தான் கட்டுவேன், மற்ற நேரம் கட்டவே மாட்டேன். எப்பத்தா அம்மா கிட்ட மொத்தம் நல்ல சேலை எத்தனை இருக்கு? அவகிட்ட என்ன மொத்தமே ஒரு 10 சேலையா 15 சேலையா இருக்கு. எப்படி அடிச்சு விடுறாரு எனக்கு இந்த பெருமை உங்க ஆத்தாளுக்கு. ஆமாண்டி ஆமா, நீ சொல்றதும் கரெக்டு தான். உனக்கு மத்தவாதான் பந்தா பண்ணிக்கிட்டு தன்னால நான் தேன் ரவுடி நான் தேர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவா. நீ சொன்ன மாதிரி நிறைய கூட இன்னைக்குமே தழும்பாது. ஆமா மாமி, நீங்க சொல்றதும் கரெக்டு தான். நிறைய குடமும் தழும்பாது, அது மாதிரி தூர்ல இடந்தாலும் தழும்பாது. ஏத்த வாய வச்சு கூட சும்மா இருங்கத்த. சரிம்மா சரி, நாங்க கிளம்புறோம், பாத்துக்கங்க. சரி பார்த்து போயிட்டு வாங்க, போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. நல்லா பேசுறா, வைக்கிறா, எல்லாம் பண்றா. நம்ம ஆத்துக்காரர் மேல எவ்வளவு கண்ணு வச்சிருக்கா பாத்தியா? அவர் சுறுசுறுப்பா வேலை பாக்குறதெல்லாம் பார்த்து கண்ணு வச்சுட்டு இருக்கா. இன்னைக்கு சுத்தி போடணும் அவருக்கு. சும்மா சொல்றாங்க கண் திருஷ்டி ரொம்ப மோசமானதுன்னு. பக்கத்து வீட்டுல இருந்தே எப்ப பார்த்தாலும் எங்க ஆத்துக்காரர் மேலே கண்ணு வச்சிருப்பா போல இருக்குது. இந்த வயசான காலத்துல எப்படி வேலை செய்யறாருன்னு சொல்லி அதனாலதான் அவர் குணம் முடியாம போயிட்டே இருக்கு. அப்பா பாப்பா சே, இந்த பொம்பளைங்க ஏன் தான் அப்படியே காலங்களோ தெரியல. ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, யாருக்கும் வணக்கங்க. போன வீடியோவுக்கு எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ண சகோதர சகோதரிகள் பேரை ரீட் பண்ணிடலாங்க. சுதம், முத்துக்குமார், மேரி ராமச்சந்திரன், ஜெனிஃபர், மோகன் சிவலிங்கம், சிங்கப்பூர், சுதாகுமார், நந்தினி, முருகன், சுடலை வடிவு ஃப்ரம் கோவில்பட்டி, சவுந்தர், ஜெயலட்சுமி ஃப்ரம் சென்னை, மணிமேகலை, சுகாசினி, செல்வி ஃப்ரம் முளையூர், முத்தமிழ் செல்வி, சிவா ராகவா அண்ட் யாழ்னி ஃப்ரம் பெங்களூர், விநாயகா சிவகாமி அருணாச்சலம் ஃப்ரம் பெங்களூர், மேரி ஃப்ரம் பஜார், காந்திமதி, சங்கீதா பிரியா, அபிராமி, உமாசங்கர், மங்கையக்கரசி, பழனிவேல், சபரீஸ், மகிழினி ஃப்ரம் கோவை, ஜமுனா, முத்துமாரி, புவி, முருகன், மாரியம்மாள், விஸ்வா, ஆதித்யபாலா, விஜயலட்சுமி, மனோஜ் ஃப்ரம் கோவை, அமுதா வைரவன், தீபா ஃப்ரம் கேரளா, சூரிய தீபா, லீலாவதி, ஸ்ரீமான், ஸ்ரீஹரி, தரணிகா, ஹரி, மகிழன், அனிதா மணிமாறன், சுப்புலட்சுமி ஃப்ரம் சாத்தூர், ரமேஷ், சாந்தி, லதா, கோபாலகிருஷ்ணன். ஹாய் பேரினியன், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு 14வது பிறந்த நாள்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்பா சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். பத்மா, கலை, லக்ஷ்மி லதா, நாகூர் கனி, அருண், திவ்யா ஃப்ரம் கேரளா, ரோஜா, ஹசாரா, நீலகுட்டியன், மாசிலாமணி, பபிதா, கன்சிகா, ஹனி, ஹாசினி,
மித்ரன் மற்றும் கனிஷ்கா, கன்சிகா, காஸ்னிகா, மித்ரன் ஃப்ரம் மன்னார்குடி அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. ஓகேங்க, இன்றைய கேள்வி என்னன்னு பார்த்துலாங்களா? அங்கம்மா புஷ்பாவிடம் என்ன ஜூஸ் கொண்டு வந்ததாக கூறினார்? இதுதாங்க இன்றைய கேள்வி. இன்றைய கேள்விக்கு எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னங்க வீடியோ ஒரு நாள் வருது ஒரு நாள் வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் எல்லாமே கோவமா இருப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியுங்க. எனக்கும் ரெகுலராக வீடியோ போட முடியலன்னு ரொம்பவே வருத்தமாக இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் வைரல் ஃபீவர் மாதிரி வந்திருக்கு. அதனால விடாமல் இருமல் இருந்துகிட்டே இருக்குது, பேசவே முடியல. அது மட்டும் இல்லை, விட்டு விட்டு ஃபீவர் வருது. அதனால தாங்க கரெக்டாக போட முடியல. சீக்கிரமே எனக்கு நல்லா ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கங்க. அப்புறம் நான் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிருவேங்க. அப்புறம் இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்க போகுது. இது வரைக்கும் நம்ம எல்லாமே கொஞ்சம் ஃபன்னாக போட்டுட்டு போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் அதாவது கதை ரொம்ப சீரியஸ் இல்லாமல் தான் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் கதை நம்ம ஆரம்பிக்கவே போறோங்க. அதனால இதுக்கப்புறம் கதை எல்லாமே உங்களுக்கு நல்ல விறுவிறுப்பா இருக்கும். எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. முடியாத என்ன நீங்க தான் என்கரேஜ் பண்ணணும். அதனால எல்லாமே கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுங்க, வீடியோஸ் பாருங்க. அப்புறம் புதுசா பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ற கேள்விக்கு எல்லாமே கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாங்க.